பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையினுடைய தேர்தல் களம். கொழும்பிலிருந்து அதிகளவான மக்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்றுள்ளனர். எங்க போறீங்க? வெள்ளிக்கிழமை போடுறேன். வெள்ளிக்கிழமை தேர்தலுக்கு வாக்களிக்கிறது. வாக்களிக்க போகிறேன். பஸ் எல்லாம் போதுமானதா இருக்கா? பஸ் க்ரௌடாக தான் இருக்கு. இன்னும் ரெண்டு பஸ் போன போது தான் 3ஆவது பஸ்லாம் சீட் கிடைக்கும். புக் பண்ணி போறீங்களா? இல்லை புக் பண்ணல. புக் பண்ணிட்டு பார்த்தா புக்கிங் எடுக்கிறாங்க. இல்லை இது ஓகே. திரும்ப இப்போ வர பிளான் மண்டே தான். ஓகே, நன்றி. முல்லைத்தீவு பஸ் எப்படி இருக்கு? இப்போ அளவா இருக்கா? போதுமான அளவா இருக்கா? எத்தனை மணிக்கு உங்களோட பஸ்? தமிழுக்கு அப்புறம் ஒரு அலுவலகம் முடிச்சு கொண்டு ஓகே. வெயிட் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்களும் 2 பேரும் ஏற்கனவே புக் பண்ணிக்கலாம் பஸ்? இல்லை, புக்கிங் இல்லை, ப்ரைவேட் பஸ் பார்த்துட்டு. ஓகே, நன்றி. பஸ் பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. பஸ் தாராளமாக இருக்கு. சில இடங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது சில இடங்கள் நீண்ட வரிசை இருக்கு. அது அப்படி தெரியல. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் போகிற இடமெல்லாம் சரியா இருக்கு. அமெரிக்க தூதரகம் அருகம்பைக்கு விதித்திருந்த பயணத்தடையை இன்றைய நாளில் நீக்கியிருக்கிறது. நாளை இடம்பெறப்போற பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. 64,000 காவல்துறையினர் இந்த தேர்தலுக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று 13ஆம் திகதி என்றது தேர்தலுடைய பிரச்சாரங்கள் முடிவடைந்து அமைதி காக்கிற நாள் அப்படின்றத தேர்தல் திணைக்களமும் தேர்தல் விதிகளும் சொல்லுகின்ற இந்த நாள். ஆனாலும் கூட என்னதான் அமைதியான நாளாக இருந்தாலும் இன்றைய நாளில் பரபரப்புக்கு பஞ்சமில்லைன்னு சொல்லலாம். காரணம்னு சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக வெளி மாவட்டங்களுக்கு, தங்களுடைய கிராமங்களுக்கு, தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையங்களையும் அதோட புகையிரத நிலையங்களையும் நோக்கி பயணிக்கிற மக்களுடைய அந்த பரபரப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து முடிந்து 1.5 மாதத்துக்குள்ளே வர ஒரு பெரிய தேர்தல், ஒரு முக்கியமான தேர்தல். இலங்கையினுடைய பாராளுமன்றம் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அவர்கள் மீது இருக்கின்ற அதிகளவான ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எல்லா கட்சிகளுடைய அந்த நோக்கத்தோட இந்த முறை 8,821 வேட்பாளர்கள் நாட்டில் போட்டியிடுறாங்க 196 ஆசனங்களுக்காக. எனவே இந்த 225 அதாவது மீதமுள்ள 29 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த பாராளுமன்றம் வருகின்ற 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது. முதலாவது அமர்வை நடத்த இருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் போக்குவரத்து வசதிகள் இப்பொழுது தேர்தலுக்கான விசேட போக்குவரத்து வசதிகளாக அதிகளவான பேருந்துகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது சொல்லப்படுகிறது. அதோட மேலதிகமான புகையிரத சேவைகளும் மேலதிகமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரபரப்பா எல்லா இடங்களுக்கும் பேருந்துகள் நாங்கள் நிற்கிறோம். இப்போ தனியார் பேருந்து நிலையம் புறக்கோட்டை, அதோடு அரச பேருந்து நிலையம், புகையிரத நிலையம் எல்லாமே மிகப்பெரிய அளவிலான மக்களுடைய பரபரப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த அளவுக்கு அதிகளவான மக்கள் தங்களுடைய கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் ஊர்களுக்கும் செல்றாங்க. நாடு முழுவதும் உள்ள வாக்காளர் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. 64,000 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபட்டிருக்காங்க தேர்தல் கடமைகளுக்காக. மேலதிகமாக அதோடு மட்டுமில்லாமல் முப்படையினருடைய பாதுகாப்பும் தேவைப்படுகின்ற இடங்களில் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு, இலங்கையினுடைய தேர்தல் கண்காணிப்பு குழு என்று ஏகப்பட்ட மிக முக்கியமான தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் வழமை போல இருக்க போகிறது. உலகம் முழுவதும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற தேர்தலாக மாறி இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் தான் நான் இதுவரையில் பார்த்த தேர்தல்களிலே கடைசி நேரம் வரைக்கும் அல்லது தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் சொல்ல முடியாது, இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கின்ற தேர்தல்களில் இலங்கையினுடைய தேர்தலும் உண்டு. எனவே அதிகமான நாடுகளில் நாங்கள் ஊகிக்கலாம் இந்த மாதிரி இப்படி நடக்கும், இவங்க வெல்லுவாங்க இப்படி எல்லாமே இருந்தாலும்
இலங்கையினுடைய தேர்தல் களமோ சூழலோ அப்படி இல்லை. இறுதி நேரம் வரைக்கும், அதாவது தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் அதை ஊகிக்கிறது மிக கடினம். எனவே இப்போ நாங்கள் இந்த பேருந்து நிலையத்தை பார்க்கும்போது தெரியுது, இந்த முறை வாக்காளர் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த அதே எண்ணிக்கை தான். 1,71,00,000 பேர் அந்த கணக்கில் தான் வாக்களிக்கிற தகுதி பெற்றிருந்தாங்க. அந்த அளவுக்கான வாக்காளர் தான் பாராளுமன்ற தேர்தலையும் வாக்களிக்க போகிறாங்க. எனவே இந்த முறை எதிர்பார்க்கப்படுது, ஊகிக்கப்படுது, வளமையாக கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்கு வீதத்தை விட இந்த முறை வாக்கு வீதம் அதிகமாக இருக்கும், அதிகமான வாக்கு வீதம் பதிவாகும் அப்படி என்று ஊகிக்கப்படுது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. நாளை காலை 7 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் வாக்கு அளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். எனவே மதிய நேரம் வரும்பொழுது ஓரளவுக்கு நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கான புள்ளி விவரங்கள், எந்தெந்த பிரதேசங்கள் வாக்கு வீதம் பதிவாகி இருக்கிறது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாக்காளர் அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னால் தபால் நிலையங்களில் உங்களுடைய வாக்காளர் அட்டை இருக்கும். இன்றைய நாளில் இன்று மாலை வரைக்கும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மறக்காதீங்க, உங்களுக்கு கடிதங்கள் வர தபால் நிலையத்திலேயே உங்களுடைய வாக்காளர் அட்டைகள் அங்கே இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற விஷயங்களாக மாறி இருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழலை இன்றைய நாளிலிருந்து இந்த தேர்தல் களம் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுடைய இந்த பரபரப்போடு நாளைய நாளில் தேர்தல் நடக்க இருக்கு. முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். குறிப்பாக வளமையாக இந்த தேர்தலில் இந்த கையில் மை தடவுவாங்கன்னு சொல்லப்பட்டு மலவாங்க தொடர்பாக ஜனாதிபதி தேர்தல் அப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த முறை ஆள்காட்டி விரலில் மை தடவப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு அதிகமாக இருந்தது. அந்த நேரம் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணைகிறது, அதோடு நாம தான் அந்த அதாவது பென்சில் கொண்டு போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எனவே வளமையான இலங்கையினுடைய ஒரு தேர்தலாகவே இருக்கும். அதிகமாக தேர்தல் ஆணையாளர் நேற்றைய நாளில் சொல்லியிருந்தாரு, கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் அந்த சரி போடுற விஷயம் அதிகமான தேர்தல் முறைகளை பார்த்தோம். ஆனால் இலங்கையினுடைய தேர்தல் முறைப்படி சரியான முறை அந்த புள்ளடிகள் தான். நீங்கள் வாக்களிக்கின்ற சின்னத்துக்கு ஒரு புள்ளடி, அதோடு விருப்பு வாக்கு, எந்தெந்த வேட்பாளர்களுக்கு தனித்தனி விருப்பு வாக்குகள் இருக்குது, அந்த விருப்பு வாக்களுக்கு ஒரு அவங்களுடைய இலக்கங்களுக்கு நேராக, அதாவது அதுக்கு மேலே ஒரு புள்ளடி, 3 விருப்பு வாக்கள் வழங்கலாம். இதுதான் இலங்கையினுடைய தேர்தல் விதி முறை என்பது. எனவே சின்னத்துக்கு மட்டும் புள்ளடிட்டால் அந்த கட்சிக்கு மட்டும் போய் சேரும். அந்த சின்னத்துக்கும் புள்ளடிட்டு இலக்கத்துக்கும் புள்ளடியும் போது அந்த வேட்பாளருக்கு போய் சேரும். இந்த மாதிரியான நடைமுறை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதையும் கவனமாக செல்வடி அற்ற வாக்காம இல்லாமல், அதாவது இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பயணம் செய்து இந்த வாக்களிக்கிறதுக்காக போகிறீங்க, அதோடு இந்த வாக்கு மிக முக்கியமானது. வாக்களிக்கும் போது சரியான முறையில் அந்த வாக்கை பயன்படுத்துங்க. அதிகமாக நம்மளுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது செல்லுவடியற்ற வாக்குகள் அதிகமாக இருக்கும், அது குறையணும். இந்த முறை வாக்கு வீதமும் அளிக்கின்ற வீதமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த முறை புதிதாக 10 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் புதிதாக வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. எனவே அவங்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் கிழக்கு மாகாணத்தினுடைய மிக பிரபலமான சுற்றுலாத்தலமான அருகம்பேக்கு செல்வதற்கான பயண தடையை தன்னுடைய அமெரிக்க பிரயாணிகளுக்கு விதித்திருந்தது. எனவே இது தொடர்பான பல விஷயங்கள் இப்பொழுது விசாரணை மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தடையை நீக்க சொல்லி அரசாங்கம் 2 நாளைக்கு முதல்ல கோரிக்கை விடுத்திருந்தாங்க அமெரிக்க தூதரகத்துக்கு. இன்றைய நாள் அமெரிக்க தூதரகம் அந்த தடையை நீக்கி இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கப்படுது. அதோடு சேர்த்து இன்றைய நாளில் பார்த்த ஒரு செய்தி, டிஜிட்டல் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு திட்டம் இலங்கையில் மிக விரைவில் அறிமுகப்படுத்தப்பட போகுது. அதுக்கான ஒரு அமைச்சு கூட கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய நாள் ஒரு செய்தியை பார்க்க கிடைச்சது. வெளிநாடுகளில் இருக்கிற 7 இடங்களில் இருக்கிற இலங்கை பிரஜைகள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், அதோட இறப்பு சான்றிதழ், இன்னும் பல அவங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த தூதரகங்கள், இலங்கையினுடைய தூதரகங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கு, அங்கேயே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. குவைத், ஜப்பான், கட்டார் தூதரகம், ஆஸ்திரேலியா மெல்பர்ன், கனடாவினுடைய டொரண்டோ, இத்தாலியினுடைய மிலான், துபாயினுடைய தூதரகம் மூலமாக கூட இந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது முன்னோடியாகத்தான் இந்த இடங்கள் முதல்ல கொண்டு வராங்க. வருகின்ற நாட்களில் உலகம் முழுவதும் உள்ள இடங்கள்ல இருந்து கூட எல்லா வேலையும் நாம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது டிஜிட்டல் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு கட்டமாக இந்த விஷயம் ஆரம்பிக்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோடு ட்விட்டர் தளம் இருக்குது,
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட வாட்ஸ்அப் சேனல் ஆர்டிச்சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல் சுருக்கமான உடனுக்குடனான விரைவான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எக்ஸ் தளம் மூலமாகவும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முதல் கமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.